அதிகம் சோதனை வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கின்றது என சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மார்க்கம் சம்பந்த கேள்விக்கு கமெண்ட் பாக்ஸ் டைப் செய்வோம். பொதுவாக முதலில் நம் சிந்தனைக்கு வைக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. மக்கள் அதிகமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள், அதிலும் அதிகமாக சோதிக்கப்பட்டவன் நான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதனை குறித்து பெருமக்கள் சூஃபியாக்கள் கூறுவார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா இடத்தில் பேச நாடினால் தொழுகையின் மூலமாக பேசுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியான் இடத்தில் பேச நாடினால் ஒரு சோதனையை கொடுத்து அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கின்றான் என பார்ப்பான் என்று பெருமக்கள் கூறுவார்கள். எனவே சோதனை என்பது பெருமக்களுக்கு, நல்லடியார்களுக்கு, சாலிஹீன்களுக்கு ஒரு வரம். அந்த சோதனை ஒரு மனிதனின் வாழ்க்கையின் தொடர். அந்த சோதனை நம்ம ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை. சோதனையில் நல்லவர் தீயவர் என்று வித்தியாசம் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களை சோதித்தான், நபிமார்களை சோதித்தான், அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்ற நல்லவர்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தான். அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி விடை பெற வேண்டும், அந்த சோதனையில் நாம் எப்படி நிம்மதி பெற வேண்டும்? உலகத்தில் வாழுகின்ற எவ்வளவோ பெருமக்கள், எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் எல்லாம் செல்வத்தை குட்டி குட்டி வைத்திருந்தாலும் அந்த நிம்மதி, அந்த சோதனையை தொலைத்தும் இழந்தும் இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா இடத்தில் மீள வேண்டும். தனக்கு வந்த கஷ்டத்தை, தனக்கு வந்த துயரத்தை, தனக்கு வந்த அனைத்து கஷ்டத்தையும் அல்லாஹ் தஆலா இடத்தில் போய் கொட்டினால், யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை வந்து விட்டது, இந்த கஷ்டத்தை நீதான் யா அல்லாஹ் போக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் போய் திரும்பினால் அல்லாஹ் தஆலா அந்த அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கின்றான். அந்த சோதனை இல்லாமல் வாழ்வில் ஆர்க்கின்றான். ஆனால் உலக மக்களில் முக்காவாசி பேர் அல்லாஹ் தஆலா இடத்தில் திரும்பாமல் அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் பக்கம் திரும்புகிறார்கள். போய் தன்னுடைய பெற்றோரிடத்திலோ தன் உடன்பிறந்த சகோதரத்தை சொல்லுகிறார்கள், இந்த கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னா என்ன சொல்லுவார்கள்? மிஞ்சி போன ஆறுதல் செய்வார்கள். ஆனால் சில பேர் பாரம்பரிய பார்த்து நமக்கு இறக்கப்படுவார்கள். அந்த இறக்கப்படக்கூடிய பொருளாக தான் நாம் மாறுவோமே தவிர, ஆனால் அந்த சோதனைக்கு, அந்த துன்பத்திற்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்தில் சென்று நம்முடைய சோதனையை முன்வைத்தால் அல்லாஹ் தஆலா அந்த துன்பத்தை, அந்த சோதனையை தன் வாழ்க்கையில் இல்லாமலே அல்லாஹ் தஆலா ஆக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்வதை போல, அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததை போல, அவர்களுக்கு பிரச்சனை வந்ததை போல, அவர்களுக்கு சோதனை வந்ததை போல, அவர்கள் சோதனை வந்த நேரத்தில் என்னிடத்தில் திரும்பிருக்க வேண்டாமா, என்னை அவர்கள் அழைத்திருக்க வேண்டாமா, என்னிடத்தில் கதறி அழுதிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆக நமக்கு எந்த தேவை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இடத்தில் தான் சென்று முறையாட வேண்டும், மன்றாட வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்களா? யாரா ஒரு ஆளாவது, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஐபோன் வாங்கணும் ஆசையா இருக்கு, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஐபோன் வாங்கி கொடு, யா அல்லாஹ் 1.5 லட்சம் போன், யா அல்லாஹ் ஆசையா இருக்கு, யா அல்லாஹ் வாங்கி கொடு, யா அல்லாஹ் எனக்கு கேட்டுக்கிட்டீர்களா? பேங்கா ஏறி அந்த போன் விற்கிற சென்டருக்கு போன 4 பேர் உட்காந்துருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா, என் பேங்க்ஸ் கிடைக்குமா என்று கேட்பதுக்கு பதிலா முதல்ல காலைல ஃபஜ்ருக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்து தஹஜ்ஜுத் தொழுது சுஜூதுல, யா அல்லாஹ் அந்த போன் வாங்கணும் ஆசையா இருக்கு, யா அல்லாஹ் அந்த போன் மீது எனக்கு ரொம்ப மஹப்பத் இருக்கு, யா அல்லாஹ் நீ வாங்கி கொடு, யா அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டிருப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வாங்கி கொடுப்பான். ஆனால் அதை செய்யாமல் அப்பன் இடத்தில் போய் கேட்பதற்கு பதிலா நம்மை படைத்த ரப்பிடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா தனக்கு வேண்டிய பொருளை அல்லாஹ் தஆலா வாங்கி தருகின்றான். நமக்கு தேவையான பொருட்கள் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகிறான். ஆக அல்லாஹ் தஆலாவிடத்தில் தனக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களையும், நமக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் போய் முன்வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பொருட்களுக்கும் அந்த பிரச்சனையும் அல்லாஹ் தஆலா தீர்வு செய்கிறான். நமக்கு வேண்டிய துஆவை அல்லாஹ் தஆலா இடத்தில் சென்று கேட்க வேண்டும். ஃபைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம் முஜீபு தஅவத தாஇ. என் அடியன் அழைத்தால் அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன், அவனுக்கு நான் பதில் கூறுவேன் என்றான் அல்லாஹ் தஆலா. ஆக தம்முடைய சோதனையை அல்லாஹ் தஆலா நீக்குவானாக. நம்ம இந்த துஆ